இன்றைய வானிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலையை நிலவியது. ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதியன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு துவங்கி ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் கடலூர், காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதியன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு துவங்கி ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம். 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடற்பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.